ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 343வது நாமா திருப்பெயர் பிஞ்சச்சூடாய நமஹ. பிறைச்சந்திரனை தலைக்கணிந்தவனுக்கு நமஸ்காரம். பிஞ்ச பிறைச்சந்திரனை அணிந்த, சூட உச்சி உடையவன். பிறை சூடி கண்டன் சாஸ்தான்னு ஆற்றங்கரை தெரு, நாவல்காடு, தோவாள வட்டத்தில், குமரி மாவட்டத்தில் பகவான் இருக்கார். இதுக்கு இன்னொரு அர்த்தம் பிச்சிப்பூவை தலைக்கு சூடியவனுக்கு நமஸ்காரம். பிஞ்சஹா பிச்சிப்பூ. இதே திருப்பெயர் வேறொரு இடத்துல வந்திருக்கு. இங்கேயே 662வது நாமா. அதற்கு வேற ஒரு அர்த்தம் சொல்லப்படுறதா இருக்குது. முக்கியமாக சந்திரசேகரன் அப்படிங்கிற பேர் பரமேஸ்வரனுக்கே பொருந்தக்கூடியதான ஒரு அழகான திருப்பெயர். இந்த சந்திரனை தலையில் அணிந்திருக்கக்கூடிய லட்சணம் பகவானுக்கு ரொம்ப விசேஷமாக பரமேஸ்வரனுக்கு சொல்லியிருக்கு. பரமேஸ்வர ரூபியாக பரமேஸ்வர சம்பந்தம் உள்ள எல்லாருக்கும் இந்த சந்திரச்சூடமானது இருக்கும். திருநேத்திரம், இந்த சந்திரச்சூடம் இதெல்லாம் இருந்தால் அது ரொம்ப விசேஷமான தன்மையாக சொல்லப்பட்டிருக்கு. அம்பாளுக்கு சொல்லப்பட்டதாக இருக்குது. அதெல்லாம் இருக்கிற காரணத்தினால இங்கே சந்திரனை தலைக்கணிந்ததுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, யோகசாஸ்திரத்து பிரகாரம் சர்ப்பங்கிறது குண்டலினுடைய ரூபம், சந்திரன்கிறது நம்ம தலையில் சந்திரமண்டலத்திலிருந்து அமிர்தம் பொழியக்கூடிய காட்டுற காரணத்தினால பரமேஸ்வரன் எப்போவே அந்த சந்திரமண்டலத்தில் வசிக்கிறவர் அப்படிங்கிறதான ஒரு அர்த்தமும் இங்கே இருக்குது. ஆனால் இந்த ஒரு விசேஷ அர்த்தம் ஒன்று இருக்குது. உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிரவுலாவிய நீர்மணிவேணியன்னு கொண்டு போய் சொல்கிறாருங்க, அழகியற் சோதியன்னு. இதில் பகவான் கிட்டக்க இருக்கிற ஒரு பெரிய குணம் என்னன்னு கேட்டால், பரமேஸ்வரன் கிட்டக்க ராமன் எல்லார்ட்டையுமே தன்கிட்ட சரணம்னு வந்துட்டா அவனுடைய தப்பையோ அவனுடைய தோஷங்களையோ பார்க்குறதே கிடையாது. விபீஷணனை ராமர் சொல்கிறார், லங்கையை நின்று பார்க்கும்போது ராட்சசருடைய பலாபலங்களை சொல்லுங்கிறார். அப்போ விபீஷணன் யார் அப்படின்னா, அவனை தன்னோட சேர்த்து விட்டார். அயோத்திக்கு தன்னுடைய தசரத குடும்பத்தில் அவனை சேர்த்தின்னு இருக்கார். அதனால் ராட்சசர்கள்னு தனியாக சொல்கிறார். அப்படி ஒரு கருணையான குணம் பகவானுக்கு. அந்த மாதிரி சந்திரன் பகவான்கிட்ட வந்து சரணாகதி பண்ணினான். உடனே அவனை தூக்கி தலையில் வச்சுண்டு அவன்கிட்ட இருக்கக்கூடியதான எல்லா கலைகள்லாம் அழிஞ்சாலும் இந்த கலை அழியாமல் எப்பவும் இருக்கிற மாதிரியான ஒரு பெரிய அனுகிரகத்தை பண்ணினார். அதனால் பகவானை நாம் என்றைக்குமே சார்ந்துட்டோம்னு சொன்னால் நம்முடைய தோஷங்கள் எல்லாம் போய் நம்ம விசேஷமாக அனுகிரகம் பண்ணுறார், தன் திருவடியில் வச்சுக்கிறார் அப்படிங்கிறதான தாத்பரியம் இதில் தெரிய வரதா இருக்குது. அதனால் சாஸ்தாவும் சந்திரச்சூடனாக இருக்கார் அப்படிங்கிறது முக்கியமாக கிராத்த ரூபத்தில் சந்திரப்பெறை அணிந்திருக்கக்கூடியது விசேஷ வர்ணனை அதில் சொல்லப்படுறதாக இருக்குது அஷ்டகத்தில். அதனால் அப்படி சந்திரனை தலையில் சூடிய பரமேஸ்வர ரூபியாகவும் சந்திரனை தலை சூடின்னு இருக்கக்கூடிய சாஸ்தாவும் இருக்கிறவருக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவானது தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.